Okay, ready? தளபதி 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 வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ 1K வியூஸ் மேலே போயிருக்கு. கிளாப் பண்ணுங்கலாம். பண்றா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். வாழ்த்துங்க. நன்றி நன்றி நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லாங் ஃபார்ம் வீடியோ 1K வியூஸ் போயிருக்கு. ஆனால் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தெரியுமா வந்திருக்கானுங்க? 1. ஏண்டா அநியாயமா இல்லையாடா? ஷார்ட்ஸ்ல வியூஸ் போனாலே சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வரானுடா. நீங்க லாங் ஃபார்ம்லயே ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர், அதுவும் 1000 வியூஸ்க்கு. இவங்க வீடியோ பாக்குறானுங்களா இல்ல ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறாங்களா என்னன்னு தெரியல. வீடியோவே 2 நிமிஷம் வீடியோ, அதை கூட முழுசா பார்க்க முடியலன்னா எனக்கு புரியலடா, எனக்கு என்ன பண்றதுன்னு. ஸோ நம்மளோட ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் 1K வியூஸ் போயிருக்கிறதுனால நான் எனக்கே ஒரு ட்ரீட் கொடுத்ததுல தான் நான் ஒரு முடிவு நானா தேட வேற யார்ட்ட கேட்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப நாளா இந்த கேமிங் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டே இந்த மைக் ஆடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனாலே இந்த மைக்கை எடுத்து நான் அதுக்கப்புறமா போயிட்டு அதை தனியா ஒரு அடோப் பாட்காஸ்ட்ன்ற ஒரு வெப்சைட்ல போட்டு அதை ரீஃபைன் பண்ணி எடுத்து திரும்பவும் போயிட்டு ப்ரீமியர் ப்ரோல என்ஹான்ஸ் பண்ணி இவ்வளோ வேலை பண்ணி நான் அந்த ஆடியோவை கரெக்டா பண்ணி கொண்டு வரதுக்கு இவ்வளோ வேலை இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, ஸோ எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ எடிட்டிங்ல ஒரு ஃபாரின் கிளைண்ட் ஒரு வச்சாங்க. கொஞ்சம் ஈஸியான வீடியோ தான், பட் அவங்களோட பேஸ் பே கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒர்க் பண்ணிட்டேன். முடிஞ்சிச்சு. பேமெண்ட் வந்து கரெக்டா இன்னைக்கு தான் சண்டே, இன்னைக்குள்ள போட்டுறேன்னு இருக்காங்க. போட்டாங்கன்னா அதுல 2K பட்ஜெட்ல ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப்ல உட்காந்து ஒரு 2000 பட்ஜெட்டுக்குள்ள எது பெஸ்ட், ஒரு பாட்காஸ்ட் மைக் மாதிரி வாங்கலாமா இல்ல நார்மலா ஒயர்லெஸ் மைக் வாங்கலாமான்னு சொல்லிட்டு சும்மா தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா பார்த்து பாட்காஸ்ட் மைக்லாம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒயர்லெஸ் மைக் மட்டும் ஒன்று வாங்கிப்போம். ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கிட்டேன்னா சும்மா ஏதோ இப்போ இந்த பேட்டரியில கூட இப்படி சொருவிட்டு இப்படி வச்சு பேசினா அது கையில பிடிக்கிறது கொஞ்சம் வெறுப்பு தான். பட் இருந்தாலும் இந்த ஆடியோவோட குவாலிட்டிக்கு அந்த குவாலிட்டி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால அது வாங்கலாம்னு முடிவு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, நான் எடுத்துற பட்ஜெட்ல நான் தேடின வரைக்கும் 3 பிராண்டோட 3 டிஃப்ரெண்ட் மாடலு ஒரே பிரைஸ்ல, பட் ஆனா ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்த ஒரு 3 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஸோ அப்புறமா என்ன பண்ணேன்னா, ஒரு 3 ப்ராடக்ட்ல என்ன வாங்குறது ஃபுல் கன்ஃபியூஷன்ல இருந்தேன். இப்போதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, எப்போ ஒரு நல்ல விஷயம் செய்யறதுனாலும் 4 பெரியவங்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அது அந்த காலம். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு முக்கியமான விஷயம் எடுக்க போறீங்கன்னா ஒரு 4 ஏஐட்ட கேளுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்க போறீங்க, அதுனா அவங்களுக்கு ஐ மீன் ஏஐக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, 4 ஏஐ நீங்க நான் ரெடி பண்ணிட்டேன். ChatGPT, Gemini, Claude, Perplexity. ஸோ அதனால இந்த 4 ஏஐட்ட கேட்டு 4 விதமான ரிசல்ட் எடுத்து இந்த 4 ரிசல்ட்ல எது மெஜாரிட்டி எடுக்குதோ அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியாச்சு இன்னைக்கு. ஸோ ரொம்ப பேசாம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல வேற செட்டப்புக்கு போயிடலாம். கைஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ண போறோம்னா, 4 ஏஐ டூல் டெஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ChatGPT, Gemini, Claude, அப்புறமா Perplexity. ஸோ இப்போ இந்த 4 ஏஐ கிட்ட நான் வச்சிருக்க 3 வயர்லெஸ் மைக்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னா, Grenarோட P10 வயர்லெஸ் மைக் வச்சிருக்கேன். ஸோ செகண்ட் வந்து என்னன்னா, டிஜிடெக்கோட DWM-105 வயர்லெஸ் மைக் வந்து பார்த்து வச்சிருக்கேன். தேர்ட் வந்து என்னன்னா, போட்ரானிக்ஸோட Vlogmate 3ன்னு ஒன்று வச்சிருக்கேன். 2K பட்ஜெட்ல பெஸ்டானதுல நான் ஒன்று தேர்ந்தது இது 3 வச்சிருச்சு. ஸோ இந்த 3 எடுத்து நம்ம 4 ஏஐ டூல் கிட்ட கேட்டு எது இதுல பெஸ்ட்ன்றதை எடுத்து நம்ம இப்ப அமேசான்ல ஆர்டர் போட போறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப பேசாம நம்ம ஸ்ட்ரெயிட்டா டூல் கிட்ட போவோம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ChatGPT கிட்ட வந்துட்டோம். ChatGPT கிட்ட இப்போ நம்ம வந்து கேட்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா கேட்டேன். எது வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து நம்ம என்ன கேட்க போறோம்னா, ஒரு ஏட்டையும் விச் இஸ் த பெஸ்ட் மைக் அண்டர் 2Kன்னு கேட்டேன். ஸோ அதுல அது ஒரு கிளாசிபிகேஷன் சொல்லும். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா, நான் வந்து இது 3 வச்சிருக்கேன். இது 3ல எது நீ பெஸ்ட்னு சொல்லி கேட்கலாம்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒவ்வொரு ஏஐகிட்டயுமே இந்த 2 கேள்வி தான். இந்த 2 கேள்வியில அது என்ன பதில் சொல்லுதோ ஃபைனல் ஆன்சர், அதை நம்ம 4 ஏஐ கிட்டே வச்சு எதை மெஜாரிட்டியா அந்த ஏஐ சொல்லுதோ அதை வந்து நம்ம பை பண்றோம். ஐ மீன் இப்போ அமேசான்ல ஆர்டர் போடுறோம். ஓகேவா? இவன் வந்து என்ன சொல்லியிருக்கானா, டிஜிடெக்கோட DWM-103 வாங்க சொல்றான். இவன் வந்து நான் பார்த்து வச்சுக்கிறது வந்து 105. வேற என்ன சொல்றான், இது வந்து போட்ரானிக்ஸோட டேஷ் வந்து 1000 நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இது நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் சொல்றேன். இப்போ வந்து நம்மளோட 2வது கேள்வி கேட்போம்.
ஸோ இப்போ நம்ம பையன் என்ன ரிசர்ச் கொடுக்குறான்னு பார்ப்போம். ஸோ அதாவது என்ன சொல்ல வரான்னா, நாய்ஸ் கேன்சலேஷன்ல கிரெனாரோ பெஸ்ட்ன்றான், டிஜிடெக் வந்து குட்ன்றான், போட்ரானிக்ஸ் வந்து ஆவரேஜ் தானா. ஸோ அப்போ போட்ரானிக்ஸை இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிட வேண்டியதான். கனெக்ஷன் ஸ்டெபிலிட்டிலையும் கிரெனாரோ தான் பெஸ்ட்ன்றான், வெரி குட்டா. டிஜிடெக் வந்து பெஸ்டா, ஓகே. ஸோ அதாவது நம்ம சாட் ஜிபிடி பயபுல வந்து என்ன சொல்றானா, கிளியரா சொல்லிட்டான், ஓவரால் கெனாரோ ஸ்டாண்ட்ஸ் அவுட்ன்ட்டான் ப்ரோ. ஸோ நம்ம சாட் ஜிபிடி வந்து இது சொல்லியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் எங்க போறோம்னா ஜெமினை கிட்ட போறோம். இந்த கொஸ்டின் வச்சு ரொம்ப நேரம் டைப் ஆகுது, அதனால என்ன பண்ண போறோம்னா இந்த வாட்டி கொஸ்டினை காப்பி பண்ணி அப்படி அங்க பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம செகண்ட் இப்போ ஜெமினை வந்துட்டோம். ஜெமினாயில வந்து நார்மலா கேட்கறதோட டீப் ரிசர்ச்னு போட்டு கேட்போம். ஃபர்ஸ்ட் டீப் ரிசர்ச் வேணாம், ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ஒரு கேள்வி, விச் இஸ் த பெஸ்ட் வயர்லெஸ் ஹெட்செட். ஸோ இவன் வந்து புதுசா ஒரு கம்பெனியை கொண்டு வரான், வெலோமேக்ஸ். ஆனா இதுல வந்து ரிவ்யூக்காக தேடும்போது DWM இது எல்லாருமே சொல்றானுங்கடா. DWM 103 நான் பார்த்தது வந்து 114. நான் என்ன நினைச்சேன்னா 114 வந்து அட்வான்ஸ்ட் மாடலா இருக்கும் நினைச்சேன். பார்த்தா நான் எல்லாருமே D13 மினி வாங்க சொல்றானுங்க. பேசாம D13 பேசாம லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவோமா, D1 ஐ மீன் இதுக்கு பதிலா. ஏன்னா ஆனா அவனுக்கு டிஜிடெக் தான் இது பண்ண சொல்றானுங்க, ப்ரிஃபர் பண்ண சொல்றானுங்க. ஏன்னா டிஜிடெக் வந்து ஒரு ரிலையபிளான கம்பெனி, உனக்கு வாரண்டினா கூட கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்றானுங்க. பாப்போம். சரி, ஓகே. இப்போ நம்மளோட செகண்ட் கேள்வி கேட்போம். நம்ம பையன் இவன்ட்ட கேட்போம். ஸோ இவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். இவனும் கிரெனாரோன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி ஒரு மெஜாரிட்டி சைட் பிடிச்சிரும். நான் நெக்ஸ்ட் போயிட்டு கிளாடு கிட்ட தான் கேட்கலாம் இருக்கேன். கிளாடு தான் இப்போ டிஃப்ரெண்டா தான் சொல்லணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த 3த்துல 2 பேருக்கு நடுவில் தான் போட்டின்ற மாதிரி இருக்கு. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு கிரெனாரோ, இன்னொரு டிஜிடெக். அப்ப இவனும் கிரெனாரோ தான் சொல்றோம், கிரெனாரோ பீட்டன் தான் அவன் சொல்றான். ஸோ கிரெனாரோ இப்போதைக்கு 2த்துல லீடிங் போயிட்டான். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஆள்கிட்ட போய் கேட்போம், கிளாட். ஆனா நான் இப்பயே சொல்லிடுறேன், கிளாடும் கிரெனாரோ பீட்டன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. நான் ஸ்ட்ரைட் அதுக்கப்புறம் அமேசான்ல போயிட்டு ஆர்டர் போடுறது மட்டும் தான் என் வேலை. இவன் கிட்ட வந்து இவன் கொஞ்சம் கோலரான பையன், இவன் கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த கேள்வி மட்டும் கேட்டுவோம். ஓகே, பரவாயில்லடா, கிரெனாரோல 12 months வாரண்டிடா, 1 year வாரண்டி தரான், சூப்பர். ப்ளஸ் டிஜிட்டல் எல்இடி இருக்கான், வயர்லெஸ் ஜிஆர்எக்ஸ் ரெண்டுமே சேர்ந்தான். இதுல வந்து ஏதோ டிஎஸ்பி சிப் இருக்கு. இதுல வந்து நம்ம 3 லெவல்ஸா வச்சுக்க முடியுது, 50%, 75%, 99%. அப்புறமா இது வந்து 8 hours 6 hours தான். அதுக்கு பாரு, பெஸ்ட் ஓவரால் 3 பேருமே குத்துறானுங்க. கிரெனாரோ தான் பெஸ்ட்ன்ட்டானுங்க, வேற எதுவுமே பேச முடியாது. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம 3 கேட்டோம். சொல்ல போனா பர்ப்ளெக்சிட்டி கிட்ட போகவே அவசியம் இல்லை, ஏன்னா இவனுங்க 3 பேருமே சொல்லிட்டானுங்க. நம்ம என்ன சொன்னோம், மெஜாரிட்டி தான் பார்க்க போறோம். இப்போ பர்ப்ளெக்சிட்டி கிட்ட போனாலுமே வேஸ்ட் தான். ஸோ அதனால கிரெனாரோ ஓகே, கிரெனாரோ பீட்டன் பக்காவாயிடுச்சு. இவனுக்கு 2 டிரான்ஸ்மிட்டர்ஸ் தரான், எல்லாமே சேம் தான். ரேஞ்ச் 50 மீட்டர் தரான், ஆனா இவனுக்கு 40 30 தரான். 8 hour 6 hour 40 hours டோட்டல் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, கேஸ் எல்லாம் சேர்த்து இவன் பிளஸ் கேஸ் டீசெண்டா போட்டு தரானு. இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக் சிப், ஆனா இதுல வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணி முடியுது, which is added advantage. டிஸ்பிளே எல்இடி இது இருக்கான், இது ஒர்த்தரா. இதெல்லாம் இவ்வளவு மேட்டர் இருக்க முடியாது பத்தியா, இதுதான் கிளாடு மேட்ரு. சும்மா பிரிச்சு உள்ள என்னென்ன இருக்குன்றத பிரிச்சு நம்ம கிட்ட சொல்லிடுவோம். சரி, ஓகே. அமேசான் வந்தாச்சு. இப்போ அமேசான்ல கிரெனாரோ பீட்டன் 2086 rupees. சரி, ஓகே. நம்ம இதை தான் பார்த்துட்டோமே, அப்புறம் என்ன வர பேக்ஸ். நண்பர்களே, ஆர்டர் போட்டுருவோமா? பை நவ் பிளர் பண்ணிக்கிறேன். நோ ஆன்லைன் பேமெண்ட் ப்ரோ, ஐ ஒன்லி பே கேஷ் ஆன் டெலிவரி. 14 ரூபா எக்ஸ்ட்ரா வர போடுவானா கேஷ் ஆன் டெலிவரி தான். நாடா இது அநியாயமா போடுறானு. 2300 ரூபா வருதா? டியூஸ்டே வருமாம்மா? ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கே வந்து நான் ஒன்றும் கொடுக்க போறதில்ல, ஆனால் டியூஸ்டே பிளேஸ் ஆர்டர். நண்பர்களே, சக்சஸ்ஃபுல்லா மைக் உங்க கண்ணு முன்னாடி ஆர்டர் போட்டேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோ வரதுக்குள்ள மைக்கே வந்து ஆட் அடிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதை டக்குன்னு எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சரி, ஓகே கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, பை பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.